இப்போ நான் நிற்கிற இடம் இருக்குது தெரியுங்களா, இந்த மாதிரி கிடையாது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பரபரப்பாக இவ்வளோ கடைகள், இவ்வளோ டெவலப்மெண்ட்டு கிடையவே கிடையாது. நான் இருக்கிறது ரெட் ஹில்ஸ் அடுத்து கோணிமேடு, இதுதான் ரிங் ரோடு. அது திருவள்ளூர் ரோட்டில் வந்தோம்னாக்கா அந்த ரோட்டில் வந்துடலாம். நம்ம அப்படி ஏறினோம்னாக்கா அந்த சர்வீஸ் ரோட்டு வழியாக எங்கே வேணாலும் போய்க்கலாம். சென்னையினுடைய எல்லா பகுதியும் கனெக்டிங் இருக்குது, வண்டலூர் வரையும் கனெக்டிங் இருக்குது. தாம்பரம் ரைட்டில் போனோம்னாக்கா பூந்தமல்லி, லெஃப்ட்டில் போனோம்னா குன்றத்தூர், போரூர் எல்லாத்துக்கும் போயிடலாம். இப்படி போனால் நம்ம இந்த ரோட்டில் போனோம்னாக்கா நேராக லட்சுமிபுரம் போயிடும், பொத்தூர், திருமலை வாயில், ஆவடிக்கு போயிடும், அம்பத்தூர் போயிடும். சரிங்களா? இதே ரோட்டில் கொஞ்சம் தூரம் தான், இந்த ரிங் ரோடு தான் மெயின். கொஞ்சம் தூரத்தில் ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு கொண்டு வந்துருக்கிறேன். அதை வந்து 2ஆக பிரித்து தர்றேன். கார்னரு, அது நார்த் ஈஸ்ட் கார்னரு, பக்கத்தில் மசூதி இருக்குது. இந்த மெயின் ரோடு பக்கத்தில் பாரு, இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் அந்த இடம். ஜூம் பண்ணுங்க. ஓகேவா? அங்கே பாருங்கள் பஸ்ஸு. ஸோ இந்த இடம் இவ்வளவு ஜங்ஷனாக, இவ்வளவு ப்ரைமாக இப்படிலாம் மாறும்னு நாங்கள் நினைக்கல. ஏன்னா இந்த ஏரியாவில் ரொம்ப காலமாக நாங்கள் இருக்கிறோம். ஸோ ஒரு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் நல்லா டெவலப்பிங் ஆகிற இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். பாருங்கள், மகளிர் விடியல் பயணம். ஸோ அப்படி போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மக்களே, இது ஈஸ்வர நகர். பாருங்கள் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு பாருங்கள். கோணிமேடு பாருங்கள் மக்களே, கோணிமேடு. இது நேராக போனாக்கா குட்வேட் பப்ளிக் ஸ்கூல் இருக்கும். அப்படியே நேராக லட்சுமிபுரம், அப்படியே பொத்தூர், இதுக்கு திருமலை வாயில் போயிடலாம். ஸோ இந்த ரோட்லேருந்து அப்படி நேராக உள்ளுக்குள்ளே போகணும். இதான் மெயின். பாருங்கள் பஸ்ஸு உங்களுக்கு குட்வேட் ஸ்கூலு ரைட்டில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இங்கே பார்க்குறீங்க, இதான் வந்து ஐஸ்வர்யன் நகர். நல்லா இருக்கா? இது நேராக போனால் மெயின் ரோடு. நின்று தான் பாருங்கள். லெஃப்ட்டு போனாக்கா கோணிமேடு ஜங்ஷன் வந்துடும். ரைட்டில் போனால் ஸ்கூல். இதே ரோட்டில் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல். வந்துட்டு பாருங்கள், இது நேராக போனோம்னாக்கா உங்களுக்கு வந்து குட்வேட் ஸ்கூலுக்கு பேக் சைடு. இது பாருங்கள், இது நேராக பாருங்கள் ரிங் ரோடு. அங்கே வந்து ஒரு மதரசா இருக்குது. இது ஒரு மசூதிங்க. சரிங்களா? ஸோ இந்த ரோடு வந்து உங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து நேராக ரிங் ரோடுக்கு போகிற அளவுக்கு கனெக்டிங் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் ரிங் ரோடு தெரியுது பாருங்கள். ரிங் ரோடுக்கு பக்கத்தில் இதுதான் ப்ராப்பர்ட்டி. இப்போ ட்ரோனில் பாருங்கள், இந்த லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கும். அதாவது 2450 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நார்த் ஈஸ்ட் கார்னரு. ஈஸ்ட் பக்கம் உங்களுக்கு 70 அடி, நார்த் வடக்கு பக்கம் 35 அடி. சூப்பராக இருக்கும் வீடு. கார்னரு, சரிங்களா? கார்னர் பிளாட்டு, கார்னர் ப்ராப்பர்ட்டி, இதை 2ஆக நம்ம பிரித்து கொடுக்கலாம். முந்திரங்களுக்கு கார்னர் கிடைக்கும். கார்னர்னால் ஒரு 100 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு அதிகம். இல்லை எனக்கு மொத்தமாக வாங்கிக்கிறீங்கனாக்கா 3350 ரூபா சதுரடி, 70 அடி, 70க்கு 35. இதை 2ஆக கூட நீங்கள் வீடு கட்டினீங்கன்னாக்கா 35 வேறு லெவலில் இருக்கும். 1225 ஸ்கொயர் ஃபீட்டு. சரிங்களா? வீடு கட்டினாக்கா அக்கம் பக்கத்தில் எல்லா வசதிக்கும் ரிங் ரோடு கனெக்டிங். இப்படி நேராக போய் லெஃப்ட்டு போனால் மெயின் ரோடு, அது ஆவடி போகக்கூடிய. ரைட்டில் போனோம்னாக்கா லட்சுமிபுரம், பொத்தூர், திருமலை வாயில் போயிடலாம். ரிங் ரோடுக்கு போயிடலாம். அப்படியும் போய் போகலாம், இல்லை இப்படி போயும் போகலாம். இப்போ பாருங்கள், இந்த ரோடு கனெக்டிங் ஆகுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். இது வந்து ரிங் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில், மசூதிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? அதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ உடனே கால் பண்ணுங்கள். திரும்ப ட்ரோனில் பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லா விவரமும் உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் பார்க்குறதுக்கு. கோணிமேடு ஜங்ஷனு, கோணிமேடுக்கு ஜங்ஷனை காட்டுங்கப்பா. பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து மசூதி காட்டுங்கப்பா. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிங் ரோடை காட்டுங்க. ஸோ இந்த பக்கம் இதையும் பாருங்கள். ஸோ நம்மகிட்ட இது ஒரு பிளாட் இருக்குது. எனக்கு இல்லை வேணாம், உள்ளுக்குள்ளே வேணாம் என்கிட்ட இருக்குது. இதுதான் ரேஞ்சு. விலை வந்து 3350 ரூபா. ஸோ தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே கண்டாருங்க. நம்ம வீடு ரியல் எஸ்டேட் இருந்து நான் உங்கள் அபு.